தடைகளை தாண்டியும் நான் விளையாட்டில் போட்டிக்கு போய் சமூகம் கொடுத்து வெற்றி பெற்றது வழக்கம். இதுவரை காலமும் நான் 10,000 மீட்டர் ஓடவில்லை. இந்த இடம் 10,000 மீட்டர் ஓடி முதலாவது பரிசு பெற்றதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். இது எப்படி இருந்தாலும் நாங்கள் கட்டுதல் பெற்றால் அது கட்டாயம் முயற்சி உண்டான நாங்கள் வெற்றி அடையலாம் என்பது எனது நம்பிக்கை. வயது விளையாட்டுக்கு ஒரு தடையல்ல என்பதை நான் எல்லாருக்கும் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஒரு 100 மீட்டர் ஓடுகிற ஒருவருக்கும் 10,000 மீட்டர் ஒருவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மைதானம் ஒன்று தான். 100 மீட்டர் எங்களுடைய சிந்தனை குறுகிய சிந்தனையாக முடிந்துவிடும். 10,000 மீட்டர் ஓடி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சிந்தனை நீட்டாக நாங்கள் பழைய விடயங்களை சிந்தித்து கொண்டு இந்த முறை நான் சர்வதேசம் இந்தியாவுக்கு சென்று ஒரு விளையாட்டில் பங்கு பெற்றிருந்தேன். அதில் முக்கியமாக இந்த 10,000 மீட்டர் என்பது என்னுடைய புதிய வெற்றி என்று வேற பிள்ளைகள் என்னை விட தாங்கள் முந்தி ஓட வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை மனதில் எடுத்துக்கொண்டார். நான் ஆரம்பத்தில் வேகமாக ஓட மாட்டேன். ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலோடாக சந்தித்து இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய பயணங்களை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிறைய பேர் சாதிக்க வேணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான திறமைகள் இருக்கும். திறமைகள் இருந்தும் அவர்கள் நினைக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எனக்கு வயது வந்துட்டு என்னால் சாதிக்க முடியாது. சில பேர் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த திறமை இருக்கு, ஆனால் வயசாயிட்டு நீ எங்கே நான் போய் நடனமாடி இல்லாட்டி நான் போய் விளையாடி அந்த துறையில் சாதிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தன்னுடைய திறமைக்கும் தனக்கான அந்த தன்னம்பிக்கைக்கும் இடையில வயது என்பது என்றைக்குமே தடை இல்லை என்று சொல்லி அழகாக அதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவரை தான் நாம் இன்றைய தினம் நேர்காணல் செய்ய போகின்றோம். இவரை பற்றி அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும். 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கான பல விருதுகளை பெற்றுக் கொடுத்த, பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த ஒரு பெண்மணி. இவருக்கான சாதனை பெண் என்ற விருதும் இவருக்கு ஏராளமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்காக இந்தியாவில் இடம்பெற்ற இந்த ஆசிய மட்டத்திலான தடகள விளையாட்டுகளில் பங்கு பெற்று அங்கேயும் போய் அவர் தன்னகத்தே தங்கப்பதக்கம் அதேபோன்று வெள்ளிப்பதக்கங்களை பெற்று வந்திருக்கின்றார். அவர்களுக்கான கௌரவிப்பு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவருடைய இந்த ஆரம்பத்துக்கு பின்னால், அவருடைய இந்த துறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பயணங்கள் எப்படி இருக்குது, எப்படியான சவால்களை தாண்டி வந்திருக்கிறார், இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன என்பது சார்ந்து தான் நாம் அவரோடு பேச போகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே அகில திருநாயகி அப்படி என்று சொன்னால் நிறைய பேர் யோசிச்சிருப்பினோம், என்ன இப்படியெல்லாம் ஓடி முதலிடம் 2ஆம் இடத்தையெல்லாம் பிடிக்கிறா, அப்போ பெரிய இளமையானவர்களாக இருப்பார்களான்னு சொல்லி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 60 வயது தாண்டினாலே முதியவர் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அம்மாவை பார்க்க நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியாத ஒரு நிலைண்டா. அவ்வளவு ஒரு உற்சாகமாகவும் அவரது துடிப்போடும் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் அவரோடு பேசுவதற்கு முன்னர், அவரோட நேர்காணலை ஆரம்பிப்பதற்கு முன்னர், யார் இந்த அகில திருநாயகி என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ உங்களை பற்றி ஒரு அறிமுகம் உண்டு. முதற்கண் எனது குலதெய்வமாகிய படையல் வைரவருக்கு நன்றி செலுத்தி, அடுத்து என்னை பெற்றுப்படுத்த பெற்றாருக்கு நன்றியை செலுத்தி, என்னுடைய சகோதரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் என்னுடைய கிராமத்தவர்களுக்கும் என்னை உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை செலுத்தி கொள்கின்றேன். எனது பெயர் அகில திருநாயகி ஸ்ரீசி ஆனந்த பவன். நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றத்துக்காக திருத்த பாடசாலையாக அமைந்த சிறைச்சாலையிலேயே 37 வருடங்கள் வேலை செய்து நடுப்பகுதியில் சிறைச்சாலை மேற்பார்வையாளராக தெரிவு செய்யப்பட்டு எனது கடமையை சரிவர செய்து வந்தேன். இன்று நான் அந்த காலத்தில் நான் 1993ஆம் ஆண்டுக்கு முன்னர் நான் முல்லைத்தீவிலேயே வேலை செய்தேன். அன்றைய காலகட்டத்தில் விளையாட்டில் பங்கு பெற்ற முடியாத நிலை. 93க்கு பிறகு வவுனியாவிலேயே எனக்கு விளையாட்டுகளில் பங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அன்றிலிருந்து நான் தொடர்ச்சியாக இந்த விளையாட்டில் பங்கு பெற்றினேன். 1999ஆம் ஆண்டு சிறைச்சாலைகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதில் நான் ஒரு சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டேன். அன்றிலிருந்து நான் தொடர்ச்சியாக மாஸ்டர்ஸ் ஹெத்தரி சாம்பியன்ஷிப் என்னும் விளையாட்டுப் போட்டி கொண்டு வருடம் 3 முறை 4 முறை நடந்து வரும். அந்த விளையாட்டுகளில் நான் பங்கு பெற்றது வழக்கம். என்ன தடைகளை தாண்டியும் நான் விளையாட்டில் போட்டிக்கு போய் சமூகம் கொடுத்து வெற்றி பெற்றுவது வழக்கம். பல விளையாட்டுகளில் சாதனை விருதுகள் பெற்றுள்ளேன். நான் 200 மீட்டர், 1500 மீட்டர், 5000 மீட்டரில் சிறந்த விருது பெற்றுள்ளேன். சிறந்த விருது பெற்று இன்றும் பெறுகின்றேன். அதே மாதிரி நான் பிலிப்பைன்ஸுக்கு சென்று 2 தங்கப்பதக்கங்களும் ஒரு வெண்கலப் பதக்கமும் பெற்று வந்தேன். அன்று என்னாலும் பல பேராரும் நான்
கௌரவிக்கப்பட்டேன். அன்றிருந்து இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஏசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்றி 5000 மீட்டர், 1500 மீட்டர், 3000 மீட்டர் வேக நடை, 10,000 மீட்டர் இவ்வளவில் பங்கு பெற்றி 10,000 மீட்டரில் ஒரு புதிய சாதனை. நான் இதுவரை காலமும் நான் 10,000 மீட்டர் ஓடவில்லை. இந்த இடம் 10,000 மீட்டர் ஓடி முதலாவது பரிசு பெற்றதில் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம் சாதித்தது. அடுத்தது மற்ற விளையாட்டு 3இல் நான் வெள்ளிப்பதக்கங்கள்லாம் பெற்று வந்தேன். அந்த பின்னர் என்னை பலரும் இன்று வரை கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஐபிசி நேயர்களும் என்னை இன்று கூப்பிட்டு நேர்காணல் செய்கிறார்கள். அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரியதை நான் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே ஒவ்வொரு துறைகளில் சாதிக்கின்ற பொழுது அந்த துறை மீதான இருக்கக்கூடிய பற்று தான் முக்கியமாக இருக்கும். இதிலும் குறிப்பாக நீங்கள் புதிய சாதனையை கூட இந்த முறை படைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு காலமும் நாம் தெரிவு செய்த விளையாட்டுகளை விட இந்த முறை இன்னும் 10,000 நான் மீட்டர் ஓடணும் என்று சொல்லி அதிலேயும் உங்களுடைய முயற்சி இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது இதெல்லாம் சார்ந்து நாங்கள் பேசுகிறது பொழுது உங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கின்றது? விளையாட்டுத் துறையில் விட ஆர்வம் எப்படி இருக்குது? இல்லாட்டி குடும்பம் சார்ந்த உங்களுடைய ஒத்துழைப்பு அவர்கள் எப்படி இந்த விளையாட்டுத்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள்? உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி சார்ந்தவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய தாயாருக்கு நான் விளையாட்டுகளில் பங்கு பெற்றது சிறுவயதிலேயே விருப்பம். அவள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பலருக்கும் தன்னுடைய மகள் விளையாட்டில் கட்டிக்காரி என்று சொல்லிக் கொண்டிருப்பாள். எனது அம்மா மிகவும் உறுதியாக என்னை வளர்த்துள்ளார். அதன்படி எனக்கு விளையாட்டுக்கு வெறும் தடையாக இருக்கவில்லை. பிறகு நான் திருமணம் செய்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தற்பொழுது எனக்கு பிள்ளைகள் கூட ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களும் எனக்கு எதுவித தடையும் இல்லை. அந்த தடை இல்லாதபடியே தான் நான் இந்த விளையாட்டில் பங்கு பெற்றுவதற்கு ஆர்வம். என்னுடைய தொழில் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தில் நான் போக முடியாத கட்டத்தில் கூட இன்று இரவு வழிக்கிட்டு அடுத்த நாள் போய் பரிசுகள் பெற்று விளையாட்டில் பங்கு பெற்று பரிசுகள் பெற்று தான் வருகின்றேன். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பற்றுதல் வச்சால் அது கட்டாயம் முயற்சி உண்டானால் நாங்கள் வெற்றி அடையலாம் என்பது எனது நம்பிக்கை. அதே மாதிரி நான் விளையாட்டில் பங்கு பெற்று இன்று வரையும் நான் வெற்றி பெற்று வருகின்றேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வயது விளையாட்டுக்கு ஒரு தடையல்ல என்பதை நான் எல்லாருக்கும் கூறி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் ஏதாவது எங்களால் இயன்றது. இப்போ நாங்கள் விளையாட்டுகளில் பல விளையாட்டுகள் இருக்கின்றன. வேக நடை, இப்போ சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கின்றது. அந்த கொலஸ்ட்ராலுக்கு நடைப்பயிற்சி மிகவும் முக்கியம். அதை நாங்கள் ஒரு போட்டியில் பங்கு பெற்று ஒரு பரிசு பெற்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்படி நாங்கள் எங்களுடைய உளநலம் சரியாக இருந்தால் தான் நாங்கள் வாழ்க்கையில் இதையும் சாதிக்கலாம். அதுக்காக விளையாட்டு ஒரு முக்கியம். நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது ஒரு ஆசிரியருக்கால கண்டுகொள்ள முடியும் எங்களுடைய ஆர்வத்தை. அந்த ஆசிரியர் மூலம்தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே உருவாக்கப்படுகின்றோம். அப்படி என்னை கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் என்னை இனங்கண்டு என்னை பல விளையாட்டுகளிலும் ஈடுபடுத்துவார்கள். நான் அந்த எல்லாருடைய பேரை நான் குறிப்பிட இந்த நேரத்தில் முடியாது. ஆனால் நான் சொல்கின்றேன், என்னை வளர்த்த ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டவளாக இருக்கின்றேன். என்னுடைய பாடசாலை, நான் படித்த பாடசாலை முள்ளியோலை வித்யானந்தா கல்லூரி. அந்த கல்லூரி எனக்கு ஒரு தாயாக இருந்து என்னை வளர்த்தெடுத்து இன்று சர்வதேச மட்டத்தில் எனக்கு பேரேற்று தருவதை நான் அந்த பாடசாலைக்கு இன்றும் நான் கடமைப்பட்டவளாக இருக்கின்றேன். எல்லாரும் பாடசாலை லீவு நேரங்களில் புத்தகத்தை தூக்கி படிப்பார்கள். ஆனால் நான் அப்படி படிப்பதில்லை. நான் விளையாடு கொண்டு தான் நான் இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆர்வம். அந்த ஆர்வம் இன்று வரையும் அந்த ஆர்வத்தை நான் மனதில் பதித்தபடியால் இன்று வரையும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கின்றேன். உண்மையிலேயே விளையாட்டுத் துறையில் ஆர்வம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும் பாடசாலை, அதே போல் குடும்பம், அதே போன்று என்னுடைய வேலை என்று வருகின்ற பொழுது எவ்வாறான நிறைய சவால்கள் இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் விளையாட்டு போட்டிக்கு போகணுமெண்டா வேலை வாய்ப்பு சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் வந்திருக்கும். விடுமுறை என்பது கிடைத்திருக்காது. இல்லாட்டி குடும்பம் சொல்லும் குடும்பத்தினுடைய தங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய சாதக பாதக நிலைமைகள். இந்த விடயங்களெல்லாம் எப்படி உங்களுக்கு தாக்கம் செலுத்தி இதை எப்படி கையாண்டீங்க? பிள்ளைகள் இருவரும் படித்து கொண்டிருப்பார்கள். நான் அவர்களுக்குரிய கடமைகளை செய்து இந்த ஒரு மகள் படித்து யாழ் பல்கலைக்கழகத்தில் கிண்டுகச்சல் ஸ்பெஷலாக பாடசாலை பள்ளி முடித்து அவர்களுடைய ஆர்வத்தில் நான் ஊக்கம் செலுத்தி அம்மாவையும் 86 வயசுலையும் அவையும் வைத்து பார்த்து எனது குடும்பத்தையும் பார்த்து என்ன தொழிலிலும் இக்கட்டான நிலை வந்தால் மற்றவர்கள் இருப்பார்கள். கடைசி நான் ஆர்வத்தால் சில நேரத்தில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து போனதும் உண்மை. அப்படித்தான் என்னுடைய விளையாட்டில் ஆர்வம் இருந்தது. சென்று வெற்றி பெற்று வந்தவுடன் அவர் என்னுடைய உயரதிகாரியிடம் விஷயத்தை சொன்னார். அவர் உடனடியாக எனக்கு லீவு தந்தது உண்மை. நான் இப்படி அதுகளும் எனக்கு என்னுடைய உத்தியோகமும் எனக்கு மேலதிகாரிகளும் மிகவும் உதவியாக இருந்தார்கள். அதையும் நான் இத்தருணத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்.
ஆர்வம் என்கிறத விட ஒரு ஒத்துழைப்பு, எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு வழங்கியதால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்படி இருக்கு. சரி, நம்மளுடைய விளையாட்டுத்துறை சார்ந்து நாங்கள் நிறைய விடயங்கள் பேசலாம். அதில் முக்கியமாக சொல்லியிருந்தீர்கள், இந்த முறை நான் சர்வதேசம் இந்தியாவுக்கு சென்று ஒரு விளையாட்டில் பங்கு பெற்றிருந்தேன். அதில் முக்கியமாக இந்த 10,000 மீட்டர் என்பது என்னுடைய புதிய வெற்றி என்று சொல்லி நீங்கள் இந்த ஓட்டங்கள் சார்ந்து தடகள விளையாட்டுகளை தெரிவு செய்ய ஏன் இந்த விளையாட்டை நீங்கள் தெரிவு செய்தீங்க? நான் பாடசாலையில் படிக்கும் காலத்திலேயே தூர ஓட்டங்களை தான் தெரிவு செய்வேன். படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் நேரம் என்ன சில நேரம் இந்த வயசு குரூப்பை விட்டு மற்ற வயசு குரூப்போட அப்படி மேலே ஓடலாம் ரிலே அதில் கூடைகளில் இன்று வரையும் அந்த டீச்சர்ஸ் லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டுகளை தான் நான் தெரிவு செய்தது உண்மை. அது தெரிவு செய்தேன். தூர ஓட்டங்களால் எனக்கு விருப்பம். அதுபோல் இன்று வரையும் நான் என்னுடைய வயசையே சிந்திக்காமல் நான் அந்த மைதானத்தில் இறங்கிவிட்டால் நான் ஒரு சிறு பிள்ளையாகத்தான் நான் என்னை நினைத்து கொண்டு அந்த விளையாட்டுகளில் ஓடுவேன். பலர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், இனி உனக்கு இந்த விளையாட்டு தேவையா என்று. நான் அதுகளை கேட்டுக்கொள்ள மாட்டேன். நான் எனது என்ன மனம் பதிந்த இந்த விளையாட்டு துறையில் நான் பதித்து அதை நான் உறுதியாக சென்று வருவேன். இந்த 1500, 3000, 1000 அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு வந்த நேரத்தில் நான் இந்த வருடத்தில் 10,000 மீட்டர் ஓடி முடிக்கணும், அதுக்கான புதிய ஒரு சாதனையை ஈட்டணும் அப்படி என்கின்ற அந்த எண்ணம் அப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஒரு 100 மீட்டர் ஓடுற ஒருவருக்கும் 10,000 மீட்டர் ஒருவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மைதானம் ஒன்று தான். 100 மீட்டர் எங்களுடைய சிந்தனை குறுகிய சிந்தனையாக முடிந்துவிடும். 10,000 மீட்டர் ஓடி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சிந்தனை நீட்டாக நாங்கள் பழைய விடயங்களை சிந்தித்து கொண்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு மன உறுதி இருந்தால் நாங்கள் கட்டாயம் வெற்றி அடையலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. கட்டாயமாக இதை சகலர் எல்லாரிடமும் சாதிக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் சாதிப்பதில்லை, சோம்பொறிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் பிறந்தோம், இப்படி வாழ்ந்தோம்ன்றது நாங்கள் ஒரு சாதனை செய்ய வேண்டும். அது கட்டாயமாக எல்லாரிடமும் ஒரு திறமை இருக்கின்றது, அதை கணவர் பாவிப்பதில்லை. இதுதான் எங்களுடைய சமூகத்தில் தற்போதைய நிலை. உண்மையிலேயே இந்த சாதனையை படைத்து விட்டு வருகின்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். நான் எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு வெற்றி பெற்று விட்டேன் என்று சரியான சந்தோஷம். அங்கு அந்த மைதானத்தில் சென்று அங்கு உள்ள பெரியவர்களுடன் நின்று படம் எடுத்தேன். சந்தோஷமாக படம் எடுத்து சந்தோஷமாக மகிழ்விக்கப்பட்டு அவர்களால் வழங்கப்பட்ட சில பரிசுகளையும் பெற்று ஸ்ரீலங்காவுக்கு நான் போனது விளையாட்டு போட்டியை நோக்கித்தான். இந்தியாவுக்கு போனது 8ஆம் தேதி 9ஆம் தேதி சென்றேன். 10ஆம் தேதியும் 11ம் 12ம் விளையாட்டுகளில் பங்கு பெற்றினேன். 14ஆம் தேதி பிளைன் ஏறி இவ்விடம் வந்து விட்டேன். என்னால் நான் வேறு சிந்தனையில் நான் போகவில்லை. இந்தியா பார்ப்பதற்கோ வேறு சிந்தனைகள் போல என்னுடைய சிந்தனை விளையாட்டில் சென்று பரிசெடுப்பது தான். சாதிக்கின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய அந்த துறை சார்ந்துதான் சிந்தனை இருக்கவன் இருந்தால் மாத்திரம் வெற்றியாளர்களாக வரலாம் என்பது இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு துறைகளில் சாதிக்கிறீங்க. அப்போ இந்த விளையாட்டுகளில் போய் கொண்டிருக்கீங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க அயலவர்கள் சுற்றி இருக்கிறவே சொன்னவை இதே உனக்கு தேவையா அந்த விளையாட்டுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் குடும்பம், பிள்ளைகள், வேலை அப்படின்னு சொல்லி போய்க்க விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்க பல விமர்சனங்களை சொன்னவை. அப்போ இப்போ நீங்கள் சர்வதேச மட்டத்தில் சாதித்து பரிசுகளை பெற்று மெடல்களை பெற்று உலகளவில் உங்களை தெரியக்கூடிய ஒரு அகிலத்து திறனாகி என்ற ஒரு சாதனை பெண் என்று சொல்லி தெரிய வருகிற நேரத்தில் அந்த அன்று உங்களை தேவையான்னு சொன்னவர்கள்லாம் இன்றைக்கு எப்படி உங்களை பார்க்கிறார்கள்? சந்தோஷமாக இல்லை கதைத்து நான் நீங்கள் மிகவும் சாதித்த பெண் என்று சொல்லி என்னுடன் மிகவும் அன்பாக கதைக்கிறார்கள். அன்று தூற்றி அன்றைக்கு வேண்டாம்னு சொன்னவர்கள் இன்றைக்கு இப்படி செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, இப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு துறைகளில் ஒவ்வொரு பயிற்சிகள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக விளையாட்டை பொறுத்தவரையில் பயிற்சி தான் மிக முக்கியம். பயிற்சி இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஓடவும் முடியாது, எந்த ஒரு விளையாட்டையும் சரியாக ஈடுபட முடியாது என்று கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் எப்படியான பயிற்சிகளை மேற்கொள்கிறீங்க? நான் என்னுடைய வாகனம் சைக்கிள். மற்ற நான் வயல் செய்து வருகின்றேன். என்னுடைய வயலுக்கு கூடி சைக்கிள் தான் செல்வேன். என்னுடைய சொந்த வேலைகளை நானே தான் செய்து வருகின்றேன். என்னுடைய காணி இருக்கின்றது, அதில் உளுந்து விதைப்பேன், அதை சுற்றி பார்ப்பேன். அதிலே எனக்கு பயிற்சியை நான் பெற்று விடுவேன். அந்த பயிற்சியுடன் தான் நான் சென்று விளையாட்டில் வெற்றி பெறுகிறேன். விளையாட்டு ஒரு வீராங்கனைக்கு பொறாமைகள் இருக்கக்கூடாது. மற்ற நாங்கள் எங்களுடைய பேராசைகள் நாங்கள் ஒரு விடயத்தில் அக்கறை இருக்கக்கூடாது. எங்களுடைய மனசை நாங்கள் பல விடயத்தில் அக்கறைப்படணும். சில நேரம் நான் யோசிப்பேன், எனக்கு எனது பிள்ளையை விட்டு நான் எப்படி வாழ போகிறேன், என்னுடைய இட்டவரை விட்டு என்னென்று வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு தன்மையில் நாங்கள் மூளையை செலுத்தக்கூடாது. பரவலாக எங்களோட மூளையை செலுத்த வேண்டும். அப்படின்றதான் நாங்கள் சுகதகியாக இருக்க முடியும். ஒரு விடயத்தில் நாங்கள் உற்று நோக்கினால் சிலதில் மனநோயாளியாக ஆகிவிடுவோம்.
ஆனபடியால் நாங்கள் எங்களுடைய மனசை ஒரு சந்தோஷமான துறைகளை செலுத்தி வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பின்னர் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். எல்லோரும் சந்தோஷமாக வாழத்தான் நாங்கள் பிறந்தோம். அதை எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் என்பது எனது நம்பிக்கை. உண்மையிலேயே பயிற்சிகள் மிக முக்கியம். அதில் ஆரோக்கியம் வந்து நடந்து தெரிவது தான் அதுக்கண்டு செலவிடாமல் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வெற்றி தருணங்கள் சார்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் முதலாவது நீங்கள் பெற்ற உங்களுடைய இந்த விளையாட்டுத்துறையில் வந்து ஆரம்பத்தில் ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அந்த வெற்றி கழிப்புக்கும் அந்த வெற்றி சாதித்த தருணத்துக்கும் இப்போ சர்வதேசத்தில் போய் நீங்கள் பதக்கங்களை வாங்கி இப்போ இருக்கிற வெற்றி தருணத்துக்கும் எவ்வாறான வித்தியாசம் இருக்குது? எங்களுக்கு நான் 99ஆம் ஆண்டு விளையாட்டுக்கு சென்ற பொழுது குறுகிய ஓட்டங்கள்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த குறுகிய தூர ஓட்டங்கள் இல்லை. நான் அப்பொழுது என்னுடைய உயர் அதிகாரி அவர்களை போய் களபதி அதான் எஸ்பியாக இருந்தார். சார், நாங்கள் கட்டாயமாக நீண்ட ஓட்டங்கள்லாம் ஓடுவது நல்லது, இந்த விளையாட்டுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதன்படி அதன் பிறகு சில தூர ஓட்டங்களை வைத்தார்கள். நான் அது பிறகு அந்த தூர ஓட்டங்கள்லாம் எனக்கு விருப்பமான ஒன்றும் அதை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் நான் வெற்றி பெற்று வந்தேன். என்னுடைய பயிற்சிகள் கூடுதலாக நடைப்பயிற்சி தான். சரி, இப்படி இருக்க பயிற்சிக்கு போட்டிகளுக்கு வருகின்றவர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். பல்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடியவர்களாக இருக்கும். அந்த சக போட்டியாளர்களுடைய அணுகுமுறை இல்லாட்டி சக போட்டியாளர்களை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுகின்ற தன்மை எப்படியான மனநிலையில் அந்த போட்டியாளர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்? அணுகுமுறை என்பது எப்படி இருக்கும்? நான் ஒரு முறை டியகமாவுக்கு விளையாட்டு போட்டிக்கு சென்றிருந்தேன். அந்த நேரம் இந்தியாவும் போட்டியாளர்கள் வந்திருந்தார்கள். நான் இரவு நேரம் ஒரு நாளும் இந்த இரவு நேரத்தை தான் பயணம் செய்து விடிய போய் சேர்ந்து விடுவேன். எனக்கு கொஞ்சம் நித்திர தூக்கம். அந்த நேரத்தில் நான் அந்த மைதானத்தின் அந்த ஒரு சோரமாக அந்த படிக கட்டில் இப்படி கண்மூடிக்கொண்டு கொஞ்சம் சோர்வாக இருந்தேன். அப்பொழுது இந்தியா போட்டியாளர் என்னை தேடி பார்த்து கொண்டு வந்தார். என்னை பார்த்து விட்டு பார்த்து கொண்டு இப்படி தலையாட்டி விட்டு சென்றார். இது ஒரு சோம்பறியாக இருக்கின்றது என்று நான் அப்படியே படுத்திருந்துட்டு பிறகு மைதானத்தில் இறங்கிய பொழுது என்னுடன் அவர் 5000 மீட்டர் ஓடினார். நான் அவரை 2 ரவுண்ட்ஸ் 200 மீட்டர் லீட் பண்ணித்தான் பின்னே ஓடிக்கொண்டிருந்தேன். 5000 மீட்டர் ஓடி வெற்றி பெற்றேன். உண்மையிலேயே அது பெரிய ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். ஒவ்வொருடைய பார்வைகள் பலவிதமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய வெற்றிகள் சந்தோஷம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. சரி, இப்படி இருக்க விளையாட்டில் வந்து ஆரோக்கியம் சார்ந்து பேச வேண்டிய தேவை நிறையவே இருக்கும். உணவு பழக்க வழக்கம், உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைய தேவை. இன்றைக்கு நான் இந்த தருணத்தில் அகில திருநாயகியம்மாவோட பேசுகின்ற பொழுது அவர் எப்படி சொல்கிறது, இளம் சமுதாயத்தினர்ண்டா இல்லாட்டி முதியவரண்டா இல்லாட்டி துடிதுடிப்பான வீரரண்டா இல்லை வேணாம் சாதனை பெண் என்றே சொல்லுவோம் என்று சொல்லி அவரை நான் எப்படி அவரை அறிமுகப்படுத்துகிறது என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அவருடைய ஆரோக்கியமும் துடிதுடிப்பும் அவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு மனிதராக எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறார். அப்போ இவாவிட்ட கேட்க வேணும், நாங்கள் வந்து எப்படியான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றுறீங்க என்று சொல்லி இன்றைய சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு தந்த உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? நான் வேலைக்கு செல்லும் பொழுது என்னுடைய அம்மா உளுத்தம்மாவில் உருட்டி உருண்டைகளாக கட்டித்தருவா. பால் சுடுதண்ணி பொத்தல் விட்டு தந்து விடுவேன். நான் இதை அங்கே காலை உணவாக சாப்பிடுவேன். மற்ற கவுப்பி, கடலை, மற்ற பழஞ்சோறு, தயிருடன் சாப்பிடுவோம். அப்படி இப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம் வீட்டில். மற்றபடி கடையில் வாங்கி பானதுகள் சாப்பிட்றது வழக்கமல்ல. இப்படி நாங்கள் எங்களுக்கு இயற்கை உணவு இருக்கும் பொழுது நாங்கள் இப்படியான மற்ற உணவுகளை சாப்பிடுவது எங்களுக்கு பொருத்தமில்லை. என்னுடைய தாயாரும் உணவு பழக்க வழக்கங்களில் இப்படித்தான் இருப்பாள். நான் இன்றும் சில நேரம் 3 நேரம் சோறு சாப்பிட்ற வசதி இருந்தால் கூட அப்படி கொஞ்சமாக சாப்பிடுவேன். அதுக்கு கூடுதலாக சாப்பிடுவதில்லை, கொஞ்சமாக சாப்பிடுவேன். உணவு பழக்க வழக்கம் 5 நேரமாக அமைய வேண்டும். காலையில் நான் 5 மணிக்கு நித்திரையால் எழும்புவேன். அந்த நேரம் ஒரு சூப் அல்லது ஏதாவது ஒரு சாப்பாடு ஏதாவது ஒரு பிஸ்கெட்டாவது சாப்பிட்டு டீ குடிப்பேன். பிறகு ஒரு 8 மணி போலே ஒரு பால் அதுக்கூடிய ஒரு சாப்பாடு, ஒரு புட்டு அதுகள் சாப்பிடுவேன். மற்றும் மத்தியானம் ஒரு சோறு சாப்பிடுவேன். 4 மணிக்கும் இடைவெளியில் ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். மற்ற இரவு சோறும் சாப்பிடுவேன் சில நேரங்களில். ஆனால் நான் அதே அளவாக தான் இருக்கின்றேன். உண்மையிலேயே அதிக அளவில் சாதித்தவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து பாரம்பரியம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். இவருடையதும் பாரம்பரியம் சார்ந்த உளுத்தம்மா அப்படியான வகைகளாக இருக்கிறது. அதை சொல்லிக்கொண்டு நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எல்லாருடைய பயணங்கள்லையும் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து நிறையவே இருக்கும். உங்களுடைய விளையாட்டுத்துறை சார்ந்து இவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த சம்பவத்தை உங்களால் மறக்க முடியாது என்று சொல்லுவீங்க? சில நேரத்தில் மாஸ்டர்ஸ் கதலி சாம்பியன்ஷிப்பில் சில நேரங்களில் இலங்கை வங்கியால் ஒரு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது.
3 விளையாட்டுகள் பங்கு பெற்றினேன். அதில் எனக்கு 800 மீட்டரில் 2024ஆம் ஆண்டு புதிய சாதனை, நியூ ரெக்கார்ட் கிடைத்தது. அதுக்கு முதல் கம்பகா டிஸ்ட்ரிக்டில் ஒரு விளையாட்டு நடந்தது. நான் பரிசுகள் பெறும் பொழுது 4 விளையாட்டில் பங்கு பெற்றினால் 3 தங்கப்பதக்கங்களை வென்று இடையில் பரிசுகள் கூப்பிட்டால் போக மாட்டேன். அப்படி நான் இருந்து கடைசி ஒரு 4வது விளையாட்டு 800 மீட்டர் இருந்தது. அதற்கு ஒரு சிறந்த வீராங்கனை கொண்டு நிறுத்தி என்னை அதில் அவ்வாவே முதலாமிடம் பெற பண்ணுவதற்காக பலர் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை நான் கண்ணுற்று பார்த்தேன். ஆனால் என்னுடைய மன உறுதி எப்படியாவது நான் இதில் சாதிக்க வேண்டுமென்றதை உறுதி கொண்டு அன்று பலர் உதவியாளர்களாக இருந்தும் அந்த விளையாட்டில் நான் புதிய சாதனை படைத்து 1ஆம் இடத்தை பெற்றேன். அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு வெறும் எங்களுடைய ஆட்கள் இருக்கவில்லை. ஆனால் புதிய சாதனை பெற்று சிறந்த வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டு வந்தேன் கம்பகா டிஸ்ட்ரிக்ட். உண்மையிலேயே இந்த சாதிக்கின்ற பொழுது என்னதான் தடைகள் வந்தாலும் அதை இலகுவாக கையாளக்கூடியவர்களாக இருந்தால் நிறையவே நாங்கள் சாதனைகளை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய துறையில் நீங்கள் நிறைய விடயங்கள் சாதனைகளை பெற்று விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கௌரவிப்புகள் சார்ந்து பேச வேண்டிய தேவை நிறையவே இருக்கும். உண்மையில் பிள்ளைகள் சார்ந்து இருக்கக்கூடிய கௌரவிப்பாக இருக்கும். அம்மா இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னால் பிள்ளைகள் கௌரவிப்பார்கள், இதிலே பேர பிள்ளைகள் கௌரவிப்பார்கள். அந்த குடும்பத்தார் உறவுகள் சுற்றத்தார் வந்து உங்களை கௌரவிக்கிறது அப்படி இருக்குது. இப்போ அதுவும் குறித்தாக பேர பிள்ளைகள் ஒரு வார்த்தைகள் சொல்லுகிறப்ப அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பேர பிள்ளைகள் என்னை விட தாங்கள் முந்தியோட வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை மனதில் எடுத்துக்கொண்டார்கள். லண்டனில் மகள் வசிக்கின்றார், கனடாவில் மகன் வசிக்கின்றார். பேர பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு ஆர்வம் தோன்றுகின்றது. என்ன போல வேற வேணும் தாங்களும் என்று. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர்களும் எனக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவரும் எதிர்ப்பில்லை, ஊக்கப்படுத்துகிறார்கள். யாருமே இவ்வளவு நாட்களில் இவ்வளவு வயதாயிட்டே என்ன தேவை இருக்கும் எனக்கு இப்படி சாதிக்க வேணும் அப்படி என்று யாராவது ஒருவர் உங்களை பார்த்து கேட்ட தருணங்கள் இல்லாட்டி அப்படி நடந்த ஏதாவது சம்பவங்கள்? பலரும் என்ன கேட்கிறார்கள், உனக்கு என்ன தேவைக்கு நீர் இப்படி விளையாட்டு போட்டிக்கு போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அது எனக்கு ஒரு சந்தோஷம். நான் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் போய் இந்த உடல்நலத்தை பரீட்சிப்பதை விட நான் மைதானத்தை தர என்னை பரீட்சிக்கின்றேன். நான் 5000 மீட்டர் ஓடிவிட்டால் யோசிப்பேன் நான் சுகதகியாக இருக்கின்றேன் என்று. அதில் பரீட்சித்து விட எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கும். உண்மையில் ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு அவர் செய்கின்ற அந்த விளையாட்டுகளில் செயற்பாடுகளில் தெரியும் எவ்வளவுக்கு ஆரோக்கியமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி. இப்படி சொல்லுகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சாதிக்க வேண்டும், இந்த துறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தாலும் சில பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகள் அமைவதில்லை. இதிலும் கூடுதலாக உங்களை போன்ற அனுபவம் மிக்கவர்களிடத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தருணங்களாக இருக்குது. அப்படி இருக்கின்ற மாணவர்களுக்கு இல்லாட்டி அப்படி சாதிக்க வேண்டும் நினைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? என்ன சொல்ல வரணும், இப்போ இந்த எங்களுக்கு அவர்கள் ஒருவரிலேயும் ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமைகளை அவர்கள் பாவிப்பதில்லை. கட்டாயமாக அவர்கள் இப்படியான இடங்களுக்கு விளையாட்டுகளில் பங்கு பெற்றி ஒரு எங்களை போல சந்தித்து அது தாங்களும் வந்து ஊக்கப்பட்டு பெற வேண்டும்ன்றதை எனக்கு முன்னுக்கு பெற வேண்டும். இங்கே சென்ற வருடம் இலங்கை ஜனாதிபதி அவர்களால் நான் ஆளுநர் விஷால் மேடம் அவர்களில் ஆஃபீஸில் கௌரவிக்கப்பட்டு பலருக்கும் என்னுடைய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறி சென்றேன். அதன் அடிப்படையில் அது முதியோர்களுக்கு வகுப்படுத்தி வருகின்றேன். பல பிள்ளைகளுக்கும் இந்த விளையாட்டை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் எல்லோரும் கடைப்பிடிப்பதில்லை, சிலர் கடைப்பிடிக்கின்றார்கள். தற்பொழுது பாடசாலைகளில் நான் இப்படி ஓடி வந்த பிறகு மருதன் ஓட்ட போட்டிகள் வைக்கிறார்கள், பல விளையாட்டு போட்டிகள் நடக்கின்றன. இதை முக்கியமாக கருத்தில் கொண்ட யோகா பத்மநாதன் அவர்கள் கனடாவிலிருந்து வந்து என்னையும் அறிமுகம் முதல் செய்து என்னை எல்லாருக்கும் வெளியுலக கொண்டு வந்து ஒரு ஆசைப்பட்ட ஒரு பெண்மணி. அவள் இன்று வந்து அந்த விளையாட்டை இலங்கையில் செய்து வருகின்றார், முல்லைத்தீவு மாவட்டத்தில் செய்து வருகின்றார். அதே மாதிரி வவுனியாவிலும் இந்த மருதன் ஓட்ட போட்டிகள் எல்லாம் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. நான் பார்த்தேன், நான் ஓடின பிறகு இப்படியான விளையாட்டுகள் ஆனால் வயோதிபர்களுக்கு நடப்பதில்லை. அது எனக்கு ஒரு சரியான ஒரு மன வருத்தம். கட்டாயமாக வயோதிபர்களுக்கு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள், என்னுடன் விளையாடுபவர்கள் 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அதில் பங்கு பெற்றலாம். இனிமேல் எங்களோட நாட்டிலேயாவது கடைசி 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காவது சந்தர்ப்பத்தை கொடுத்து விளையாட்டுகள் கடைசி வேக நட இப்படியான விளையாட்டுகளை வைக்க வேண்டும்ன்றது எனது விருப்பம். அதுக்கு விளையாட்டு உத்தியோகர்கள் கொஞ்சம் அக்கறை கொண்டு கவனித்து இந்த விளையாட்டுகளில் செயல்படுத்த வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக உள்ளது.
இவருடைய ஆசை வந்து உண்மையிலேயே அது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது சார்ந்து சிந்திக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது, இந்த குறுந்தூர விளையாட்டில் கூட ஓட்டங்களில் வந்து குறுந்தூரம் நெடுந்தூரம், இதில் குறுந்தூரத்தை வந்து இலகுவாக வந்து நாங்கள் எங்களுடைய இலக்கை வந்து அடைந்து விடலாம். இதில் நெடுந்தூரம் என்கின்ற பொழுது சில உத்திகள் இருக்க வேணும். அந்த உத்தி இருந்தால் மாத்திரம்தான் நெடுந்தூரத்தில் வந்து எங்களால் வந்து அந்த இலக்குகள் அடைஞ்சு சாதனைகளை படைக்க முடியும். இப்போ நீங்கள் எவ்வகையான உத்திகளை வந்து கையாளுறீங்க? நான் ஆரம்பத்தில் வேகமாக ஓட மாட்டேன். அப்படியே ஓடிக்கொண்டு வேகமாக 5000 மீட்டர் 10,000 மீட்டர் ஓடும் பொழுது மெதுவாகத்தான் ஓடுவேன். இந்த இடையில் கொஞ்சம் உற்சாகம் வர கூடுதலாக அந்த எங்களுக்கு அந்த உஷ்ணம் அந்த கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதை தலையில் கொஞ்சம் ஊற்றி கொண்டால் ஒரு உற்சாகம் கூட வரும். இதை நான் செய்து வருவது வளமை. கனவே அப்படி செய்வதில்லை. நான் அப்படி ஓடி வரும் பொழுது தண்ணி இடையில் வைத்திருப்பார்கள், தண்ணியை ஊற்றித்தான் ஓடுவேன். ஓடி அப்படி ஊற்றி நாங்கள் ஓடிக்கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு உற்சாகம் தானாகவே வரும். ஓடி முடிப்பதற்கு இலகுவாகவும் இருக்கும். இந்த யுக்தியை தான் நான் கையாண்டு வருகின்றேன். அப்படி தூர ஓட்டம் ஓடும் பொழுது எங்களுடைய மூளை கொஞ்சம் கூடுதலாகத்தான் சிந்தனை வருகின்றது. அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அந்த சிந்தனை. இப்படி நாங்கள் கூடுதலாக சிந்தித்தால் வாழ்க்கையில் எதுவித கஷ்டங்களும் வராமல் எங்களுடைய விடயங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது நாங்கள் சில சமூகத்தில் எப்படி நடக்க வேணும்ன்றதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சில விஷயங்களை ஆராய்ச்சி கொண்டு வரைக்குள்ள அந்த நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே சில விஷயங்களை சிந்தித்து கொண்டு ஓடலாம். இலக்கை நாங்கள் வாழ்க்கையில் இலக்கு அடைய வேணும். எல்லாரும் ஒவ்வொருவரும் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கை அடைய வேணும் என்று சொன்னால் எங்களுக்குடைய உறுதியான மனம் வேண்டும். அதுக்கு இந்த விளையாட்டு இன்றியமையாதது. உண்மையிலேயே விளையாட்டு என்பது இன்றியமையாத ஒன்றாகத்தான் இன்று காணப்படுகிறது என்பதை சொல்லுகிற பொழுது, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்த கௌரவிப்புகள் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக சமூகத்தில் உங்களுக்கு எவ்வகையான கௌரவிப்புகள் கிடைத்திருந்தது? என்னை கனடா வெண்மேறி அறக்கட்டளை நிறுவர் அருண்சிறி அவர்கள் தங்களுடைய செலவிலேயே என்னை தங்களுடைய பொறுப்பிலேயே என்னை கூப்பிட்டு மிகவும் அன்பாக என்னை கௌரவித்து என்னை வழியனுப்பினார்கள். எனக்கு அது மிகவும் சந்தோஷம். அதே மாதிரி அங்கே உள்ள முதியோர் இல்லங்களை கவனித்தேன். அந்த இல்லங்களும் கூப்பிட்டு எனக்கு சில அன்பளிப்புகளை வழங்கி சுந்தரேஸ்வரி லோகன் அவர்கள் மற்றும் பலர் என்னை கௌரவித்து அனுப்பினார்கள். பலர் கௌரவித்தார்கள். பார்வதி கந்தசாமி பலர் கௌரவித்தார்கள். கனடாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிறுவனர்கள் கௌரவித்தார்கள். நான் அதையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டவளாக இருக்கின்றேன். அடுத்து இலங்கையிலேயே சைவமங்கர்களும் கொழும்பில் என்னை கூப்பிட்டு கௌரவித்து எனக்கு பிற பரிசுகளும் வழங்கினார்கள். மாலா சவாட்னம் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு உள்ளது. அதே மாதிரி வவுனியாவில் அகிலங்கன் சிறவர்கள் மாரதம் புத்தகத்தில் 2 தடவைகள் என்னை எழுதி கௌரவித்தார். அப்பொழுது ஒருவர் என்னை கேட்டார், 2012ஆம் ஆண்டு என்னை கௌரவிக்கும் பொழுது என்னை கேட்டார், அப்போ உங்களுக்கு இந்த கௌரவிப்பு இந்த வருடம்தான் என்று கூறினார். நான் சிரித்து விட்டு பேசாமல் இருந்தேன். தற்பொழுது 2025ஆம் ஆண்டு அவர் நினைத்தால் இனிமேல் எனக்கு நான் இந்த விளையாட்டுகளில் பங்கு பெற்றி பரிசுகளை எடுக்க மாட்டேன் என்று. அப்படி நாங்கள் சிந்தனைகளை சரியாக சிந்தித்து தான் கதைக்க வேண்டும். அதே மாதிரி வவுனியா மக்கள் வங்கி, மற்ற முல்லைத்தீவு மக்கள் வங்கி, அப்படி பலரும் மற்ற கோயில்குளம் கிருஷ்ணர் கோயில் ஆலயம், அப்படி பலரும் என்னை அவ்விடத்தில் கௌரவித்தார்கள். முல்லைத்தீவு மற்ற வவுனியா மாவட்ட செயலகம், மற்ற முல்லைத்தீவு மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், மற்றது அப்படி பலரும் என்னை அங்கு கௌரவித்தார்கள். மற்றது கிளிநொச்சி ரூபதி கேதீசன் அவர்களால் 2 தடவைகள் முல்லைத்தீவில் இருக்கு 2017ஆம் ஆண்டு வீரமங்கை என்னும் பட்டம் சூட்டி என்னை கௌரவித்தார். பிறகு அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு என்னை கூப்பிட்டு கௌரவித்து எனக்கு பல பரிசுகளும் வழங்கி என்னை கௌரவித்தார். அந்த இதை நான் அவ்வளவையும் நினைவு கூற இந்த நேரத்தில் விரும்புகின்றேன். உண்மையிலேயே கௌரவிப்புகள் என்பது ஏராளமாகவே இருக்கிறது. ஆரம்பத்தில் பேசுகின்ற பொழுது மறக்காம நான் இந்த கௌரவிப்புகள் சார்ந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வளோ பேர் வந்து என்னை அன்பாக ஆதரவு தெரிவித்து நன்றிகளை கூறி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாங்களும் உண்மையிலே நிறைய விடயங்கள் இவோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எவ்வளவுதான் சாதனைகளை தேடி ஓடிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் இந்த சாதனை சார்ந்து பேசப்போகின்றோம் என்று சொல்லி அழைப்பினை மேற்கொண்டு கேட்ட பொழுது தன்னுடைய வேலை எவ்வளவோ வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலையும் இன்றைய தினமும் கூட வவுனியால இந்த பயணம் செய்து அப்படியே இங்கே வந்து தன்னுடைய வேலை அது நிறைய ஒரே வாகனத்தில் பயணமாகவே இருந்த நேரத்திலையும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்றைய தினம் வேலை பள்ளுக்களுக்கு மத்தியிலையும் எங்களோடு வந்து இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நிறைய விடயங்களை உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு வழங்கியிருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு முதல்ல வந்து இந்த நேரத்தில் நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்.
அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்கிறோம். இதோடு நிற்கக்கூடாது, இன்னும் நிறைய நீங்கள் சாதிக்க வேணும், அடுத்ததாக உங்களோட பயணம் என்ன அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்க பொழுது சொல்லியிருந்தாங்க இந்தோனேஷியாவில் சாதனை செய்ய வேண்டும். இப்போ அவருடைய பயணம் பெரிய தூர இலக்குகளாக இருக்கிறது. அது சார்ந்து உங்களுடைய பயணங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளுகிறோம். இந்த நேரத்தில் நான் இந்த மருவத்தூர் அம்மன் ஆலயம் கனடாவும் என்னை கௌரவித்தது. அடுத்து யாழிசை உடுவிலூர் கலா அவர்களும் என்னை யாழ்ப்பாணத்தில் கௌரவித்தார். சிறைச்சாலை ஆணையாளர் உக்குளுத்தனிய கௌரவிக்கு அவரும் என்னை அம்பாந்தோட்டையில் கூப்பிட்டு கௌரவித்தார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை, வவுனியா சிறைச்சாலை, லண்டன் வித்யானந்தா ஒன்றியம், லிட்டில் எய்ட்ஸ் நிறுவனம் கிளிநொச்சி அவர்களும் என்னை கௌரவித்தார்கள். இப்படி என்னை பலரும் கௌரவித்தார்கள். நான் சிலரை குறிப்பிடவில்லை. சிலது குறிப்பிடாதவர்கள் என்னை மன்னித்து தங்களையும் நான் நன்றி தெரிவித்ததாக என்னை ஏற்றுக்கொள்ளும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், நன்றி தெரிவித்தவர்கள் ஏராளம் பேர் இருப்பார்கள். ஆனால் யாருக்கும் நன்றிகள் இல்லாட்டி கௌரவிப்பு சார்ந்து பேசுகிற பொழுது அநேகமானவர்கள் மறந்துருப்போம். அவை அகில திருநாயகி அம்மா சார்பில் அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்திருந்தீங்களோ, யாரெல்லாம் வாழ்த்தி பாராட்டி கௌரவிச்சிருந்தீங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன்னு சொல்லி அழகாக தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். அந்த நன்றிகளை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்களும் சொல்லிக்கொண்டு உண்மையில் நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருடைய உத்திகளாக இருக்கட்டும், இல்லாட்டி முன்னுதாரணமாக இத்தனை வயதிலேயே நல்ல ஆரோக்கியமாக நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கொண்டு நல்ல பயிற்சியை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதிலும் சுயதொழிலோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இவரை பார்த்து முன்மாதிரியாக ஏற்று பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.